அரை நெல்லிக்காய் ஜாம் பண்ணலாமா? அதுக்கு அரை நெல்லிக்காவை ஒரு 1/2 கிலோ இருக்கும், நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 300 கிராம் வெல்லம், அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் நம்ம கழுவி வச்சு நெல்லிக்காவை சேர்த்துக்கிடுங்க. இதில் நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கிடுங்க. இந்த நெல்லிக்காய் கூட 2 உப்புக்கல் போட்டுக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. நல்லா கலந்துட்டு நல்லா வேக வச்சுக்கிடுங்க. நெல்லிக்காய் இந்த பாகில் நல்லா வேகணும். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சு வேக வைங்க. பாருங்கள், எல்லாம் முங்குற அளவுக்கு பரப்பி வேக வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின பாகில் எப்படி நெல்லிக்காய் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நெல்லிக்காய் சூப்பராக வந்துருச்சு. நெல்லிக்காய் ஜாம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி ஆற வச்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாகில் நல்லா கெட்டியாகி நெல்லிக்காய் சூப்பராக கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஜாம் பதத்தில் வந்துருச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒட்டாமல் வர்றதா? இதான் பாருங்கள். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அரை நெல்லிக்காய் ஜாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா இது 3-6 மாதத்துக்கு கூட கெடாது. குழந்தைகள் கேட்கும்போது அப்படியே ஒரு பவுலில் போட்டு கொடுங்க, சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. வெல்லத்துலேயும் நெல்லிக்காய் இரும்பு சத்து இருக்குது, அதனால தான் நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.